Hi, this is Vignesh and we are watching Finding Vetri YouTube channel. ஒரு பாட்டு ஞாபகம் வருது. நினைத்ததெல்லாம் நடந்து விட்டா தெய்வம் ஏதும் இல்லை, நடந்ததையே நினைத்திருந்தான் அப்படின்ற பாட்டு. ஏன்னா நேற்று அவ்வளோ சொன்னேன், இதெல்லாம் பண்ணும் அதெல்லாம் பண்ணும் அப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் எதையுமே நேற்று பண்ண முடியல. கரெக்டாக சொன்னா நேற்று என்னெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னோம், அது எல்லா பிரச்சனையும் வந்தது. இதெல்லாம் படிக்கணும்னு நினைச்சதுல அதெல்லாம் படிக்க முடியல. இருந்தாலும் ரீஸ்டார்ட், நமக்கு தெரிஞ்ச ஒரு வார்த்தை ரீஸ்டார்ட் தான். நேற்று வீடியோ எடுத்த அப்லோட் பண்ணேன், அதோட முடிஞ்சுது. படிக்க டைம் இல்லை, உண்மையிலே சொல்கிறேன், டைம் இல்லை. மற்ற நாள் டைம் இருந்து படிக்காமல் இருந்திருப்பேன், நேற்று டைம் இல்லை. நேற்று தான் அதிகப்படியான வேலைகள் குவிஞ்சுது நேற்று. ஸோ வேலை நேரத்தில் படிக்க முடியல. இருந்தாலும் பிட்வீன் ட்ராவல் டைமில் அந்த யூனிட் 6 இருக்கு இல்லையா, தமிழ்நாடு ஹெரிட்டேஜ், அந்த கீழடி, அந்த ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, அந்த எல்லாம் ஸ்பீச்லாம் போட்டு கேட்டுட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் இதை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன் அப்படின்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. இட்ஸ் ஓகே. எப்படி நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் பாட்டு ஞாபகம் வருதோ, அதுக்கு அடுத்து தான் எனக்கு அடிக்கடி இப்போ நான் கேட்டுட்டு இருக்க பாட்டு என்னடா விடாமுயற்சி. விடாமுயற்சியிலிருந்து பத்திக்கிச்சி ஒரு ராட்சசத்திரு, அந்த பாட்டு. ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும், அந்த வார்த்தை தான், அந்த பாடல் வரிகள் மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. ஸோ நான் விடுற மாதிரி இல்லை, கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இருப்பேன் இந்த 30 நாள் வரைக்கும். அது கன்ஃபார்ம். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ 30 நாள் என் கையில் இருக்குது, 29 நாள் இருக்கட்டும், படிப்போம். அப்புறம் இந்த கொஸ்டின் பேப்பர் அனலைஸ், கொஸ்டின் பேப்பர் பார்த்ததுல யூனிட் இந்திய ஆட்சியல், யூனிட் 5 இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம், யூனிட் 5 இந்திய ஆட்சியல் யூனிட் 4. அப்புறம் 6 தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். ஸோ 4, 5, 6 இதில் மட்டும் டீப்பாக கான்சன்ட்ரேஷன் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் மேக்ஸ் அண்ட் தமிழ், மேக்ஸு தமிழ் யூனிட் 4, 5, 6 இதை மட்டும் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுலேயே ரிவிஷன் டெஸ்ட் போட்டுட்டு இந்த 1, 2, 3 யூனிட்ஸ் அது சும்மா லைட்டாக ஒரு பார்வை பார்த்துட்டு எக்ஸாமு போய் ஃபேஸ் பண்ண போகிறோம். இப்போ எல்லாம் காலியாக இருக்கா? ஸோ டெய்லி நான் முடிக்க இதெல்லாம் ஷேர் பண்ண போகிறேன். ஹைலைட் என்னைக்கு ஃபுல்லாக ஹைலைட் ஆகி காமிச்சிடணும், அன்னைக்கு தான் நான் ஃபுல்லாக முடிச்சிருக்கேன்னு அர்த்தம். சரியா? ஓகே, வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நேற்று வீடியோ பண்ணுறேன்ட்டு ரொம்ப நேரம் அதை இழுத்துட்டேன். இன்னைக்கு வீடியோக்கு முக்கியத்துவம் கொடுக்காம கண்டென்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். படிப்போம், படிக்க ஆரம்பிச்சிடும். காலையில திருக்குறள் 10 வீடியோ பார்த்துட்டேன். ஒரு வீடியோவில் 10 திருக்குறள் பார்த்துட்டேன். உண்மையாலுமே எப்படி 10க்கு ஒரு ராட்சசத்திரி பாட்டு நமக்கு ஒரு செம மோட்டிவேஷனோ, அந்த மாதிரி ஆகாஷ் சாரோட அந்த திருக்குறள் வீடியோ செம மோட்டிவேஷன். கண்டிப்பாக அதெல்லாம் பார்த்துருங்க. அடுத்து சுரேஷ் IAS அகாடமிலேருந்து சுதர்சன் சார் ஒருத்தர் இருப்பார். அவர் வெறுக்க மேக்ஸ் போட்டு கொடுத்துட்ருப்பார். நமக்கு செம்மையாக இருக்கும். மேக்ஸ்லாம் நீங்கள் பிகினர் ஒன்றும் தெரியல அப்படின்னா கண்டிப்பாக சுரேஷ் IAS அகாடமி சுதர்சன் சார் மேக்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா வந்துடும் யூடியூப்ல. அதை பாருங்க. திருக்குறளுக்கு ஆகாஷ் சார் வீடியோ பாருங்க. அதுதான் நான் பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சரி, இன்னைக்கு படிக்க வேண்டியதை படித்து முடிச்சுட்டு அடுத்ததான் ஒரு நல்ல வீடியோ போகிறேன். நல்ல வீடியோவான்னு கேட்கலாம், அதெல்லாம் தேவையில்லை. படிக்கிறதுக்கு நான் படிக்கிறேன், இந்த தேதியில் இது படிச்சிருக்கேன் அப்படின்றதுக்கான ரெக்கார்டு தான் நான் எனக்கு பர்சனலாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். யூடியூப்ல பல குப்பைகள் இருக்கு, அதுக்கு நடுவில்
ஒரு நல்ல விஷயம் வீடியோவாக போடுவோமே அப்படின்னு ஒரு எண்ணம் தான். சரியா? ஓகே, பாய். அத பூரா மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? மனப்பாடம் பண்ணிட்டேன். எங்க சொல்லு, முதல்ல அவரை பேச சொல்லுங்க. அப்ப நீ மனப்பாடம் பண்ணல.